ஆட்டு தொடை நெய் சோறு. ஆட்டு தொடைய முழுசா சமைக்க போறோம். சம்பத்கான், மட்டன் வெந்துருச்சா? பீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெய் சோறு தம்மு உடைக்கும் போது நெய்யோட வாசனை கமகமன்னு இருக்குங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்கம் டு சம்பத்கான். சிவகண்ணன் ஆட்டு கறியில நெய் சோறு. ஆட்டு தொடைய முழுசா சமைக்க போறோம். ரொம்ப வெயிட்டா இருக்கா? வெயிட்டா இருந்தாலும் பெத்த பீஸா இருக்குது. இந்த மாதிரி நம்ம கீரை எடுத்துக்கலாம். சம்பத்கான், சொல்லுங்கான். இன்னைக்கு எல்லாமே பத்த பீஸ் தான். அம்மா, யாருக்கு யாருக்கு பெத்த பீஸ் வேணும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது கூடவே ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, கல்லுப்பு. சீரக சம்பா அரிசி 2 டைம் கழுவி ஊற போட்டுடலாம். இன்னைக்கு பெத்த பீஸா சமைக்கிறன்றதுனால சம்பத்கான் சட்டியை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேங்கிறார். சம்பத்கான், மட்டன் வெந்துருச்சா? பாருங்க, பெத்த பீஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பெத்த பீஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சதை தனியா எலும்பு தனியா வந்துருச்சு. அந்த அளவு சூப்பரா வெந்திருக்குது. 15 கிலோ அரிசி 20 கிலோ மட்டனை வச்சு இன்னைக்கு நெய் சோறு பண்ண போகிறோம். சுத்தமான நெய் 5 லிட்டர் ஊற்றிக்கலாம். இந்த நெய் பார்த்தீங்கன்னா நாங்களே சுத்தமாக காய்ச்சி எடுத்த நெய். ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, பட்டை, சோம்பு, கிராம்பு. சம்பத்கான், வதங்கிருச்சா? ஓ, வதங்கிருச்சு. ஆனியனை போட்டிருக்கேன். அது கூடவே 5 கிலோ பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. இதோ வதக்கிடுறேன். நெய்ச்சோறு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க மாட்டோம். பச்சை மிளகாய் மட்டும்தான் 1/2 கிலோ போட்டுக்கலாம். பொரிச்சு எடுத்த முந்திரி 1 கிலோ. நெய் சோறாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுக்கணும். அப்போ தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் நெய் சோறோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம புதினா இலையை சேர்த்துக்கலாம். இந்த புதினா இலை வந்து ஒரு 2 கட்டு அந்த அளவுக்கு இருக்கும். 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் தான் நம்ம வேக வச்ச மட்டனோட தண்ணியை இதில் சேர்க்கணும். மூணு தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஆட்டத்தோட வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கோம். மறுபடியும் கொஞ்சம் உப்பு போடணும், அளவாக போட்டுக்கலாம். அப்படியே மேலே ஃபுல்லாக பாருங்கள், நெய் அப்படியே மிதந்து நிற்கிது. 15 கிலோ ஜீரக சம்பா அரிசி. தயிர் நம்மளுக்கு தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இருந்தாலும் இதுக்கு ஒரு 1 லிட்டர் தயிர் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 லிட்டர் மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம். வெள்ளை மிளகுத்தூள், இந்த அரிசி அப்படியே ஒரு 1/2 வேக்காடு வந்துருச்சுன்னா
நம்ம மறுபடியும் உள்ள மட்டன் இறக்கிடலாம். சம்பகான் மட்டன் எடுத்துட்டு வாங்க. இதோ ரெடி மட்டன் ரெடி. அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா எடுக்கணும். நல்லா இப்படி உள்ளே இறங்குற அளவுக்கு மட்டனை இறக்கி விடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தம் போட வேண்டியதான். ஆட்டுக்கறி நெய் சோறு தம் போட்டாச்சு. கரெக்டாக 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பராக நெய் சோறு வந்துடும். சம்பத்கான் சொல்லுங்க. 20 நிமிஷம் ஆச்சு. ஆமாம், திறங்க. தம் உடைச்சிருவோம். அடா திறந்த உடனே நல்ல மனமாக இருக்குது சம்பத்கான். முதல்ல உள்ளே இருக்கிற பீஸ் எடுக்கணும். நெய் சோறு தம்மு உடைக்கும் போது நெய்யோட வாசனை கமகமன்னு இருக்குங்க. மலேசியாவிலிருந்து நாகம்மா ஏபி மருமத்து அவங்க சார்பில் இன்னைக்கு ஆசனத்தில் கொடுக்க போகிறேன். ஆமாங்க, அவங்களோட நினைவு